வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. சத்தியம் சத்தியமே நேயர்களாகிய உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே இந்த வேளைக்கு வாழ்த்தி வரவேற்கக்கூடியவனாய் நான் காணப்படுகிறேன். ஒருவன் அதிகமாக பிரயாசப்பட்டு தனக்கென்று ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அப்படி வீடு கட்டுவதற்காக அவன் ஆசைப்பட்டு அநேக நாட்கள் அதற்காக உழைத்தான். பணத்தையும் அவன் ஈட்டினான். ஈட்டினதற்கு பின்பதாக அவன் கட்ட ஆரம்பித்தான். கட்ட ஆரம்பித்த குறுகிய காலத்திலேயே அவன் ஏற்கனவே வைத்திருந்ததான பணமானது போதவில்லை. அது நிமித்தமாக அவனுடைய வீடானது முழுமையடையாமல் அப்படியே நின்றுவிட்டது. மீண்டுமாக அவன் பணத்தை ஈட்டிவிட்டு பின்பதாக அவன் கட்டுவதற்கு பிரயாசப்பட்டான். அப்பொழுதும் அவனுடைய கட்டுமானமானது முடியவில்லை. கடைசியாக அவன் எப்படியோ அவன் இருந்த பணம் மற்ற மனிதர்களிடத்திலிருந்தெல்லாம் வாங்கி அவன் ஒரு டெரஸையும் அவன் போட்டுவிட்டான். ஒரு மேற்தளத்தையும் போட்டுவிட்டு அவன் குடியிருக்கும்படியாக அவன் விரும்பினான். ஆனால் அந்த வீட்டிற்குள்ளாக எல்லா பொருட்களையும் கொண்டு வந்து வைத்தாலும் கூட அவனுக்கு ஒரு மனதிற்குள்ளாக ஒரு பயமானது காணப்பட்டது. அது என்ன பயம் என்றால், இந்த வீடானது பாதுகாப்பாக இருக்குமா? ஒருவேளை படுத்ததற்கு பின்பதாக அவன் அண்ணாந்து பார்க்கும் பொழுது இந்த கூரை ஒருவேளை இடிந்து விழுந்து விட்டால், அல்லது ஒருவேளை இந்த செவறு இடிந்து விழுந்து விட்டால், இப்படியாக அவனுக்குள்ளாக பயம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அவன் வைத்திருந்த பணத்திலே இந்த 4 சுற்று சுவர்களையும் அதே போல மேலே கூரையை மட்டுமே அவனால் போட முடிந்தது. அவனுக்கு வாசல் வைப்பதற்கு பணம் இல்லை. உடனே அவன் வாசல் வைப்பதற்கு பணம் இல்லையே, அப்படி என்றால் இந்த வாசல் வைப்பதற்கு வரைக்கும் நான் உழைக்க வேண்டும். அந்த வாசலை நான் வாங்குவதற்காக நான் உழைக்க செல்லும் பொழுது வீட்டில் உள்ள பொருட்களை யார் பார்த்து கொள்வது? இப்படி அவனுக்குள்ளாக பயமானது காணப்பட்டு கொண்டே இருந்தது. சிறிது காலத்திற்கு பின்பதாக அவன் எப்படியோ பணத்தை எல்லாம் ஈட்டி அவன் ஒரு வாசலையும் வைத்ததற்கு பின்பதாக தான் அவனுக்குள்ளாக ஒரு சமாதானம் ஏற்பட்டது. அப்போ அந்த மனிதனுக்குள்ளாக உண்மையான ஒரு சமாதானமோ அல்லது சந்தோஷமோ எப்பொழுது அவனுக்கு காணப்பட்டது? பாதுகாப்பு என்ற ஒரு உணர்வானது எப்பொழுது அவனுக்கு காணப்பட்டது என்றால், அந்த வீட்டிற்கு வாசலை வைத்ததற்கு பின்னதாக தான் அவனுக்கு காணப்பட்டது. அது வரைக்கும் அவனுக்கு பாதுகாப்பை குறித்து அவனுக்கு அச்சம் இருந்து கொண்டு தான் இருந்தது. பாதுகாப்பை குறித்ததான ஒரு உறுதியைத்தன்மை அவனுக்கு கிடைக்கவில்லை. அப்படியாக பார்க்கும் பொழுது உண்மையாகவே மனுஷர்களாகி உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு ஒரு பாதுகாப்பானது அவசியமாக இருக்கிறது. அந்த பாதுகாப்பு நமக்கு கிடைக்காத வரைக்கும் நாம் நிம்மதியாக இருக்க முடியாது. சிலர் சொல்வார்கள் இல்லையா, பணம் இல்லாதவனுக்கு பணம் இல்லையே என்ற ஒரு கவலை தான் உண்டு. ஆனால் பணம் இருக்கிறவனுக்கு அந்த பணத்தை பாதுகாக்க வேண்டுமே என்ற ஒரு பயம்தான் இருக்கும். அவன் இங்கு சென்று வைத்தால் அது பத்திரமாக இருக்குமா, அங்கு சென்று வைத்தால் அது பத்திரமா இருக்குமா என்று அவன் யோசித்து கொண்டே இருப்பான். அப்படிதான் மனுஷனுடைய வாழ்க்கையிலே பயமானது அவனை ஆட்கொண்டதாக இருக்கிறது. கவலையானது அவனை ஆட்கொண்டதாக இருக்கிறது. இந்த கவலையும் பயம் எல்லாம் நீங்கினவனாக மனுஷன் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் உண்மையான பாதுகாப்பு அவனுடைய வாழ்க்கையிலே அவசியமாய் காணப்படுகிறது. அந்த பாதுகாப்பை எப்படி மனுஷன் பெற்றுக்கொள்ள முடியும்? அதை குறித்து தான் நாம் இப்பொழுது சிந்திக்கவிருக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷத்தினுடைய 10வது அதிகாரத்தினுடைய 7வது வசனத்திலும் 9வது வசனத்திலும் அந்த உண்மையான மெய்யான பாதுகாப்பை குறித்து நாம் வாசிக்கிறோம். அந்த வசனங்களை வாசிக்கிறேன். நீங்களும் இந்த வேளையிலே என்னோடு கூட உற்று கவனித்து கேளுங்கள். ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 9வது வசனத்தில் வாசிக்கிறோம், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இங்கே நாம் தெளிவாக வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய வாய்மொழியாக அவர் சொன்னதான 3வதான ஒரு நானே என்ற ஒரு வாக்கியத்தை தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். அது என்னென்றால், நானே வாசல் என்று அவர் சொல்கிறார். நானே வாசல் என்றால் அந்த வாசலினுடைய நோக்கமானது என்ன? அந்த வாசலினுடைய உண்மையான அர்த்தம் என்ன? அல்லது இதை கேட்டுக்கொண்டிருந்த மக்கள் எப்படியாக அவர்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள்? அதுவே எல்லாவற்றையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அங்கு கேட்டுக்கொண்டிருந்த மக்களிலே சில மக்கள் யூதர்களாகவும் இருந்தார்கள். சில மக்கள் அவர்கள்
கிரேக்கர்களாக இருந்தார்கள். அந்த கிரேக்கர்களாக இருந்த மக்களுக்கும் இந்த செய்தியானது சரியாக கடத்தப்பட வேண்டும், யூதர்களாக இருந்த மக்களுக்கும் சரியாக கடத்தப்பட வேண்டும். அப்படி என்றால் இருவருடைய பின்னணியத்தையும் சரியாக புரிந்து கொண்டு அங்கே இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், நானே வாசல் என்று அவர் சொல்லுகிறார். அந்த நானே வாசல் என்று சொல்லும் பொழுது அவர்கள் வணங்கி கொண்டிருந்ததான, குறிப்பாக கிரேக்க மக்கள் வணங்கி கொண்டிருந்ததான ஒரு தெய்வமானது அது பாதுகாப்புக்கான ஒரு தெய்வமாக ஒரு தெய்வத்தை வணங்கி கொண்டிருந்தார்கள். அதிலும் குறிப்பாக எதற்கான பாதுகாப்பு என்றால் அவர்கள் வளர்த்து கொண்டிருந்ததான அவர்களுடைய கால்நடைகளுக்கான பாதுகாப்பிற்காக ஒரு தெய்வத்தை அவர்கள் வணங்குவார்கள். அந்த தெய்வம்தான் அவர்களுக்கு உண்மையான பாதுகாப்பை தரும். அதாவது அந்த மக்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியதான கால்நடைகளுக்கு தான் பாதுகாப்பு தர முடியும் என்று அந்த தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்தார்கள். இந்த எல்லா காரியத்தையும் இயேசு கிறிஸ்துவானவர் அறிந்தவராக சொல்லுகிறார், நானே வாசலாய் இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். 7வது வசனத்தில் வாசித்தோம், நானே ஆடுகளுக்கு வாசல் என்று அவர் சொல்கிறார். அந்த ஆடுகள் என்று சொல்வது என்ன? யாரை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது? வெறுமனே வீட்டில் வளரக்கூடியதான கால்நடையா? நிச்சயமாக இல்லை. இது ஒரு உருவகப்படுத்தப்பட்டதான ஒரு சொல்லாக தான் நாம் பார்க்க முடியும். மெட்டஃபர் என்று ஆங்கிலத்தில் நாம் சொல்லுவோம். அந்த மெட்டஃபர் என்றால் அதனுடைய பொருள் என்னவென்றால், ஒரு மனிதனையோ அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை உருவகப்படுத்தி சொல்லுவார்கள். அதற்கு ஒரு உருவம் இருக்கிறது போல அல்லது வேறொரு உருவத்திலே அதை ஒப்புமைப்படுத்தி சொல்லுவார்கள். அதுபோலதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று இயேசு கிறிஸ்துவானவர் சொல்கிறார். அந்த நானே ஆடுகளுக்கு வாசல் என்றால் அந்த ஆடுகளாக இருக்கக்கூடியவர்கள், அந்த ஆடுகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? 2 காரியத்தை இங்கே 9வது வசனத்தில் சொல்கிறார். முதலாவது காரியமாக நாம் வாசிக்கும் பொழுது தெளிவாக இயேசு கிறிஸ்துவானவர் இப்படியாக சொல்கிறார், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்கிறார். இதுதான் முதலாவதான ஒரு உண்மையான சத்தியம். இயேசு கிறிஸ்துவானவர் நானே வாசல் என்று சொல்லும் பொழுது அதனுடைய பொருள் என்ன? நான் தான் உங்களுக்கான உண்மையான பாதுகாப்பு, உங்களுக்கான உண்மையான விடுதலை தரக்கூடியவர் நானாக இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார். அது எப்படிப்பட்டதான விடுதலை? அவர்கள் அதுவரையுமாக பயந்து கொண்டிருந்ததான, அல்லது அந்த கிரேக்க மக்கள் யாராவது ஒரு திருடர்களோ கள்ளர்கள் வந்து தங்களுடைய உடைமைகளையோ தங்களுடைய மிருக ஜீவன்களையோ அவர்கள் கடத்தி சென்று விடுவார்கள் என்ற அந்த ஒரு பயம், அது எல்லாவற்றையும் தீர்க்கக்கூடியதான, உண்மையான பாதுகாப்பு அளிக்கக்கூடியதான, உண்மையான ரட்சிப்பை அளிக்கக்கூடியதான ஒரு தேவனாக நான் இருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில உண்மையாகவே மெய்யான ஒரு பாதுகாப்பு தரக்கூடியவராக அல்லது ஒரு மெய்யான ஒரு ரட்சிப்பை தரக்கூடியவராக நான் காணப்படுகிறேன் என்று இயேசு கிறிஸ்துவானவர் அவர் சொல்லுகிறார். அது நிமித்தமாக தான் அவர் சொல்லுகிறார், என் வழியாய் உட்பிரவேசிக்கிறவன் அவன் ரட்சிக்கப்படுவான். இயேசுவாய் அவரே வாசலாய் இருக்கிறார். அவர் வழியாக ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அதனுடைய பொருள் என்ன? அவர் வழியாக என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவரை விசுவாசிப்பதன் மூலமாக ஒருவன் ரட்சிக்கப்படுவான். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்து அவர் செய்ததான செய்கையிலே ஒருவன் விசுவாசம் உடையவனாக காணப்படுவான் என்றால் அவன் ரட்சிக்கப்படுவான். இயேசு கிறிஸ்துவானவர் செய்ததான கிரியைகளிலே ஒருவன் விசுவாசமுடையவனாக இருந்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவானவர் என்ன சிறப்பான செய்கையை அவர் செய்துவிட்டாரா? சில மக்கள் சொல்லுவார்கள், அவரும் ஒரு நல்ல போதகர் தான், அவரும் ஒரு நல்ல மனுஷன்தான், அவரும் ஒரு நல்ல தீர்க்கதரிசி தான் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்டவரா இயேசு என்று கேட்டால் ஒருபோதும் கிடையாது. பரிசுத்த வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது, இயேசுவானவர் அப்படிப்பட்டதான ஒரு சாதாரண மனுஷனோ அல்லது ஒரு உயர்ந்த ஒரு மனுஷனோ அல்லது நற்பண்புகளுடையதான கனப்படுத்தப்படக்கூடியதான மனுஷனாகவோ அல்லது ஒரு தீர்க்கதரிசியாகவோ கிடையாது. மாறாக இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான பாவங்களை போக்கக்கூடியதான ஒரு நபராக அவர் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் பாவத்தை போக்க முடியாத எல்லாவற்றையும், பாவத்தை அழித்து ஒழிக்கக்கூடியதான ஒரே நபராக யார் இருக்கிறார் என்றால் அது இயேசு கிறிஸ்துவாக மட்டுமே இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே அது நிமித்தமாக அவர் அழைக்கிறார், ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். இயேசுவின் வழியாக உட்பிரவேசிக்க வேண்டும், இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். இயேசுவானவர் சிலுவையிலே செய்ததான அந்த பலி மரணத்தை ஒருவன் விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்கு பதிலாக, எனக்கு பதிலாக அவர் அந்த சிலுவையிலே தன்னுடைய உயிரை கொடுத்ததை ஒருவன் விசுவாசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் என்று இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே என்ன சொல்லுகிறார்? அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொல்லுகிறார். உள்ளும் புறம்பும் சென்று அவன் மேய்ச்சலை கண்டடைவான்.
இயேசுவாகிய அவருக்குள்ளாக செல்லக்கூடிய மனுஷன், இயேசுவாகிய அவர் மேல் தன்னுடைய விசுவாசத்தை வைக்கக்கூடியதான மனுஷன், இயேசுவாகிய அவர் மேல் தன்னுடைய நம்பிக்கையை ஆழமாக பதிய வைக்கக்கூடியதான மனுஷன், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். எப்பொழுது ஒரு ஆடானது மேய்ச்சலை அது காணக்கூடியதாக இருக்கும்? அதற்கு ஒரு நல்ல பாதுகாப்பு இருந்தால்தான் அது மேய்ச்சலை காண முடியும். அது நல்ல ஒரு சுகமான ஒரு இடத்துல இருந்தால் தான் அது மேய்ச்சலை கண்டடைய முடியும். ஆபத்தான ஒரு பகுதியிலே போய் ஒரு ஆடானது மேய்ச்சலை அது கண்டடையாது. ஒரு சரிவான ஒரு பாதையில் இருக்கும் பொழுது அங்கு 1000 புற்கள் முளைத்திருந்தாலும் அந்த புற்களை அந்த ஆடுகளானது மேயாது. மாறாக அந்த பள்ளத்தில் எப்படியாக பாதுகாப்பாக இறங்க வேண்டும் என்றுதான் அது சிந்தித்துக் கொண்டிருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவன் என்ன சொல்கிறார்? உள்ளும் புறமும் சென்று அவன் மேய்ச்சலை கண்டடைவான். அப்படி என்றால் அவன் ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல இருப்பான். யார் இயேசு கிறிஸ்துவானவரை விசுவாசிக்கிறாங்களோ, யார் இயேசு கிறிஸ்துவானவர் அந்த சிலுவையிலே நம்முடைய பாவத்திற்காக, என்னுடைய பாவத்திற்காக, உங்களுடைய பாவத்திற்காக, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய குடும்பத்தினுடைய பாவத்திற்காக மரித்திருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் நிச்சயமாகவே நீங்கள் மேய்ச்சலை கண்டடைய முடியும். நீங்கள் பாதுகாப்பை உணர முடியும். உங்களுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே அந்த பாதுகாப்புணர்வை தருவதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் வந்தார். வெறும் மிருக ஜீவன்களை பாதுகாப்பதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் வரவில்லை. வெறும் கால்நடைகளை பாதுகாப்பதற்கான ஒரு தெய்வமாக கிடையாது. மாறாக உங்களையும் என்னையும் பாதுகாப்பதற்கான ஒரு தெய்வமாக இருக்கிறார். எதிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு நித்தியமான அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவானவர் தரக்கூடியதான அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாத மக்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் தேவன் நியமித்திருக்கிறதான ஒரு கோபாக்கினியானது உண்டு, ஒரு எரி நரகமானது உண்டு. அந்த எரி நரகத்தில் நாம் சென்றுவிடக்கூடாது என்பதற்காக, நித்திய காலமாக நாம் அழிவை கண்டுவிடக்கூடாது என்பதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் அவர் நித்திய ஜீவனை உங்களுக்கும் எனக்கும் தருகிறார். அவர் நிச்சயமான பாதுகாப்பை உங்களுக்கும் எனக்கும் அவர் தரக்கூடியவராக இருக்கிறார். அது நிமித்தமாகவே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே வாசல் என்று அவர் சொல்கிறார். நானே வாசலாய் இருக்கிறேன். ஒருவன் எனக்குள் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். எனவே இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்களும் கூட அந்த ரட்சிப்பை கண்டடைய முடியும். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்களும் கூட அந்த பாதுகாப்புணர்வை அடைய முடியும். அந்த பாதுகாப்புணர்வை தேவன் தாமே உங்களுக்கும் எனக்கும் இன்னும் அதிகமாக தருவாராக. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கடலும் பிரிந்திடுமே, வழியும் திறந்திடுதே, கரங்கள் நீட்டவே. கடலும் பிரிந்திடுமே, வழியும் திறந்திடுதே, கரங்கள் நீட்டவே. அலைகள் அனைத்துமே பின்னிட்டே திரும்புமே, அற்புதம் இதே. கடலும் பிரிந்திடுமே, வழியும் திறந்திடுதே, கரங்கள் நீட்டவே. கடலும் பிரிந்திடுமே, வழியும் திறந்திடுதே, கரங்கள் நீட்டவே. அலைகள் அனைத்துமே பின்னிட்டே திரும்புமே, அற்புதம் இதே. எழும்பு எழும்பு மனிதானே, வல்லமை பெலனும் தரித்தேனே, பயமும் திகிலும் ஓடிடவே, சோர்வும் தானே மறைந்திடவே. எழும்பிட இன்றைக்கே இயேசுவே உன்னுள். எழும்பு எழும்பு மனிதானே, வல்லமை பெலனும் தரித்தேனே, பயமும் திகிலும் ஓடிடவே, சோர்வும் தானே மறைந்திடவே. எழும்பிட இன்றைக்கே இயேசுவே உன்னுள். சத்தியம் சத்தியமே நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கின்றோம். சமுத்திரத்தையும் வானத்தையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம வாழக்கூடிய இந்த பூமியில் நம்முடைய வாழ்நாள் எத்தனை நாள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 60 வருஷம், 80 வருஷம்,
ஏன் 100 வருஷம்? 100 வருஷங்கிறது சான்சஸ் ரொம்ப கம்மி தான். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள், இப்போ இருக்கக்கூடிய அந்த உணவு முறைகள்லாம் வந்து முற்றிலுமாகவே வந்து மாறி போயிடுச்சு. பரிசுத்த வேதாகமம் சொல்லுது, நம்மளுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாக இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. வருத்தமும் சஞ்சலமுமே. எப்போ பார்த்தாலும் வீடுகளில் பிரச்சனை, வீட்டுக்குள்ளே பிரச்சனை, குடும்பங்களில் பிரச்சனை, நம்ம வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, நம்மளை சுற்றியுள்ள மக்கள்கிட்ட பிரச்சனை, சமுதாயத்தில் பிரச்சனை, நம்ம இருக்கக்கூடிய நாட்டில் பிரச்சனைன்னு சொல்லி எப்போதும் இந்த பிரச்சனை இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் மத்தியில் தான் நம்ம வந்து கடந்து போயிட்டுருக்கோம். ஸோ இதுக்கு முடிவு தான் என்ன? எப்போது தான் இந்த பிரச்சனைகள்லாம் முடியும்? எப்போது தான் நம்ம சந்தோஷத்தோட சமாதானத்தோட வாழ முடியும்? ஏன் எப்போ பார்த்தாலும் அழுகையும் கண்ணீரமாக இருக்குது? நமக்கு அன்பான மக்கள், நம்முடைய நண்பர்கள் ஒருத்தர் இறக்கும் பொழுது எப்படியாக நமக்கு ஒரு வருத்தம் வருகிறது, எப்படியாக நமக்கு ஒரு கஷ்டங்கள் வருகிறது. ஐயோ, அந்த குடும்பத்தில் இப்படி ஒரு இழப்பு ஏற்பட்டு விட்டதே அப்படின்னு சொல்லி. அப்போது நம்மளுடைய வாழ்நாள் வந்து மிக மிக குறுகியது சகோதர சகோதரிகளே. அவர் லைஃப் இஸ் டெம்பரவரி. நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஒரு சினிமா நடிகர் சொன்னார், நான் வந்து 150 வயசு வரைக்கும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஓப்பன் சேலஞ்சு விட்றார். இது வரைக்கும் யாரும் கிடையாது. ஆனால் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை அது தற்காலிகமானது, நிரந்தரமானது கிடையாது. சரி, வேதாகமத்தில் நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயிட என்று விளிம்பினது. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் என்று சொல்லக்கூடிய இந்த புஸ்தகத்தை புதிய ஏற்பாட்டில் கடைசி புஸ்தகமாக அது எழுதப்பட்டிருக்கு. இந்த புக்கு ஆரம்பிக்கும் போதே இதை வாசிக்கிறவங்க எல்லாம் பாக்கியவான்கள், இதை கேட்கிற யாவரும் பாக்கியவான்கள்னு சொல்லிடுறேன். இதை வாசித்தாலே நீங்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி இதில் எழுதப்பட்டிருக்கும். ஏன்னா இனிமேல் இந்த உலகத்தில் நடக்க போகிறதான காரியங்களை வந்து இயேசு கிறிஸ்து சீசராக இருந்த இயேசு கிறிஸ்துவோடு அவருடைய சீசர்கள் ஒருவனான யோவான் இதை வந்து எழுதியிருப்பார். அந்த யோவான் சொல்கிறாரு, அவர்கள் கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். நம்ம வாழக்கூடிய இந்த பூமி எப்போது பார்த்தாலும் ஒரு கலகமுள்ள ஒரு பூமியாக தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் சண்டை, சச்சரவு. இது எங்கே ஆரம்பிச்சது, தொடங்கினது அப்படின்னா முதல்ல ஆதியிலே தொடங்கிடுச்சு. எப்போ பார்த்தாலும் கொலைகள், கொள்ளைகள், திருட்டு சம்பவங்கள், கற்பழிப்பு, பாலியல் குற்றங்கள்லாம் இங்கே நடக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் பைபிளில் ஆதாம் ஏவாள் இருந்தபோது அவங்க வந்து என்ன, ஆண்டவர் சொன்ன புசிக்கக்கூடாது என்று சொன்ன அந்த ஒரு பழத்தை என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா வாங்கி அவங்க சாப்பிட்ருவாங்க. அப்போது அங்கே ஒரு ஒபீடியன்ஸ் ஹார்ட், ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத ஒரு நிலைமை வரும்பொழுது ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பார், நான் சொன்ன புசிக்கக்கூடாதுன்னு சொன்ன அந்த பழத்தை வந்து நீ புசிச்சியான்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா அவங்கள அந்த ஏதேன் துரத்தி விட்டுருவார். துரத்தி விட்டு அவங்கள அப்படியே விடலை. ஆண்டவர் அப்போ அவங்களுக்கு ஒரு தோல் உடைக்கி அவங்கள வந்து உடுத்தி அவங்கள வந்து பராமரிக்கிறார். அவங்களுக்கு 2 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அந்த 2 பிள்ளைகளை ஒருத்தர் என்ன பண்ணுவான் அப்படின்னா இன்னொருத்தன் தன்னுடைய சகோதரனை வந்து கொலை பண்ணிடுவான். அப்போது இந்த கொலைகள், பிரச்சனைகள், சண்டைகள்லாம் என்ன அப்போ இருந்தே ஆரம்பித்த விஷயம். அப்போ இருந்தே இது நடந்துகிட்டு இருக்கு. அப்போது ஆதியிலே தொடங்கின அந்த ஒரு யுத்தம், ஆதியிலே தொடங்கின அந்த விஷயம் வந்து இப்போ வரைக்குமே நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம எவ்வளோ செய்தித்தாளில் பார்க்குறோம். பெரிய ஆக்சிடென்ட் நடக்குது, அநேகர் மரித்து போயிடுறாங்க, நம்ம அன்பான மக்கள் நம்மளை விட்டு போயிடுறாங்க. அப்போது இதற்கான முடிவு தான் என்ன? மரணத்தோடு என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிடுதா? மரணத்தோடு என்னுடைய லைஃப் முடிஞ்சு போயிடுதா? அதுக்கு பண்பதாக சொல்கிறாங்களே 7 ஜென்மங்கள் இருக்குது, நான் அடுத்த ஜென்மத்தில் வந்து இதுவாக பிறப்பேன் அதுவாக பிறப்பேன்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் உண்மையா? வேதாகம் சொல்லுகிறது, அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. ஆம் சகோதர சகோதரிகளே, இந்த வாழ்க்கை ஒரு முறை தான். நான் மறுபடியும் இறந்து போயிடுவேன், வேறு எங்கேயாவது ஒரு அனிமலாக பிறப்பேன், ஒரு காகமாக பிறப்பேன், உள்ள ஒரு நாயாக பிறப்பேன், கிடையாது. இந்த வாழ்க்கை ஒரு முறை தான். சரிங்களா? மரணங்கிறது நமக்கு எப்போனாலும் வரும். நல்ல ஒரு எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு 25 வயசுள்ள ஒரு வாலிப பையன் வந்து இறந்து போயிட்டான். உடம்பு நல்லா எக்ஸசைஸ் பண்ணி நல்லா வச்சுருந்த ஒரு பையன் இறந்து போயிட்டான். அப்போது அவன் நினச்சிருப்பானா? அப்போ அவன் ஒருவேளை அவன் நினச்சிருப்பான் நம்ம எக்ஸசைஸ் பண்ணுற நம்ம ஹெல்த்தியாக இருப்போமே? கிடையாது. நம்ம வாழ்க்கை நம்ம இடத்துல கிடையாது. நாளைக்கு இருப்போமாங்கன்னு தெரியாது. ஆனால் உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவருக்காக தெரியும். நம்மளுடைய உயிர் மூச்சு ஆண்டவர் கைகளில் இருக்குது. அப்போது துக்கமான சூழ்நிலையில் கடந்து போகிற உங்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்களுடைய கண்ணீரையாவையும் தேவன் துடைப்பார். நம்ம ஆண்டவர் உங்கள் கண்ணீரை துடைக்கிறாருங்க. குடும்பத்தில் பிரச்சனையா? கடன் தொழிலால் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களா? பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்காம இருக்கிறாங்களா? கணவர் சரியில்லையா? இப்படியான குடும்ப பிரச்சனைகள் மத்தியிலே
நீங்கள் கடந்து போயிட்டுருக்கீங்களா? உங்களுடைய அழுகை, துக்கம், கண்ணீர் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்மை படைத்த ஆண்டவர். அவருடைய பார்வைக்கு மறைவானதுன்னு சொல்லி இங்கே எதுவுமே கிடையாது. நீங்கள் செய்து கொண்டு இருக்கிற நன்மையான காரியங்களையும் அவர் பார்க்கிறார், தீமையான காரியங்களையும் அவர் பார்க்கிறார். அப்போது உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை அதிகமாக இருக்கணுமே தவிர தீமை அதிகமாக போய் கொண்டே இருக்கக்கூடாது. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாக இருக்காது. நம்மளுடைய வாழ்க்கையில் தீமை என்ன சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை வந்து நம்ம எல்லாம் படைத்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் தீமை என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை ஆண்டவர் வெறுக்கிற தேவனாக இருக்கிறார். அழுகை, துக்கம், கண்ணீர் மத்தியில் கடந்து போகிற உங்களுடைய கண்ணீர்களை ஆண்டவர் துடைக்க உள்ள தேவனாக இருக்கிறார். ஏங்க இயேசு கிறிஸ்து மட்டும் நீங்கள் சொல்கிறீங்க, எங்கள் கடவுளெலாம் உங்கள் கண்ணீரை துடைக்காதா? சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நம்மளெல்லாம் படைத்த ஆண்டவர். இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இந்த பைபிளில் இந்த வசனத்தின் மூலமாக வந்து அவர் தம்மை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார். இதை எழுதின ஒவ்வொரு ஆசிரியர்களும் ஆண்டவருடைய பரிசுத்தாவின் மூலமாக அவங்க வந்து எழுதினாங்க. ஒரு சில பேரை தவிர மற்றவர்களுக்கு ஒருத்தர் பார்த்துக்க கூட மாட்டாங்க. மீன் பிடிக்கிறவங்க இது எழுதியிருக்கிறாங்க, சாதாரண வேலை செய்கிற மக்கள் இந்த வசனத்தை எழுதியிருக்கிறாங்க. ஏன்னா இந்த வசனமானது ஜீவன் உள்ளது, சத்தியம் உள்ளது. அப்போது இந்த துன்பத்தின் மத்தியிலே கடந்து போகிற உங்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு வசனம்தான் ஆண்டவர் உங்களுக்கு கண்ணீரை துடைக்கிற தேவனாக இருக்கிறார். இதுவே இப்படியே போயிருமா நம்ம லைஃபு? 25 வருஷமாக கஷ்டப்பட்டுகிட்டே தான் இருக்கிறேன், 25 வருஷமாக நான் வந்து புலம்பிக்கிட்டே தான் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், உங்களுக்கு கண்ணீரை நான் துடைப்பேன் அப்படின்றார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை. மரணம் இல்லை அப்படின்னா எனக்கு ஒரு நாள் மரணம் வரப்போகுது, என்னை வந்து ஒரு புதைக்க போகிறாங்களே, இறக்கி போகிறாங்க. மரணமும் இல்லை அப்படின்னா இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உங்களுக்காக ஜீவனையே கொடுத்தார் இல்லையா? அந்த அன்பை காண்பித்தார் இல்லையா? அது வெறுமனே அன்பு காண்பிக்கிறது மட்டுமில்லை, உங்களுக்கு மரணத்துக்கும் பின்பதான ஒரு வாழ்க்கையை கொடுப்பதற்காக. மரணமும் இல்லை என்ற காரணம் அதுதான். என்னைக்கு மரித்தாலும் நம்முடைய ஆத்மா 2 இடத்துக்கு போகும், ஒன்று பரலோகம், இன்னொன்று நரகம். நீங்கள் பரலோகத்துக்கு வர விரும்புனீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை ஏற்றுக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். மறுத்து உங்களுடைய ஆத்மா பரலோகத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நித்தியமாக இருக்கும். ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. ஏதோ வெறுமனே வந்து நம்மளை மரணத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து போவது கிடையாது. அதுக்கு பின்பதாக ஒரு வாழ்க்கை இருக்க சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் அதான் உங்களை சொல்ல வர்றோம். உங்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு ஆண்டவர் தயாராக இருக்கிறார். உங்கள் பாவங்களை மன்னிக்க அவர் தயாராக இருக்கிறார். மரணத்தை ஜெயித்த ஆண்டவர் உங்களுக்கு நித்தியமான வாழ்க்கையை கொடுக்க அவர் தயாராக இருக்கிறார். வார்த்தை நம்ம வாசிக்கிறோம், துக்கமும் இல்லை. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ அவங்களுக்கு துக்கம் கிடையாது. அவர்கள் எந்த சூழ்நிலையும் கடந்து போயிடுவாங்க. கடன் பிரச்சனையோ, வியாதியோ, வேறு ஏதாவது குடும்ப பிரச்சனையோ, அந்த பிரச்சனையோ எதுவும் இல்லை. அவங்க இயேசு கிறிஸ்துக்குள்ளாக சந்தோஷமாக இருப்பாங்க. இயேசு கிறிஸ்துக்குள்ளாக அவர் தைரியமாக இருப்பாங்க. என் ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார், என் ஆண்டவர் சரி செய்து கொள்ளுவார், என் ஆண்டவர் சகலத்தையும் சீர் செய்து விடுவார் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கும். எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, அவங்கள வந்து துக்கமுகமாகவே இருக்க மாட்டாங்க. அடுத்து அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. சிலருக்கு வந்து இந்த வாழ்க்கையே ஒரு வருத்தமாக இருக்கும். என்ன வாழ்க்கை இது? என்ன எப்போ பார்த்தாலும் நமக்கு கடன் பிரச்சனையாக இருக்குது, வீட்டில் ஒரு பிரச்சனையாக இருக்குது, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையாக இருக்குது, சமுதாயத்தில் பிரச்சனையாக இருக்குது. இது ஒரு வருத்தமான ஒரு வாழ்க்கை. ஐயோ, வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், பணத்தை செலவு பண்ணணும், என்ன வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வருத்தமும் இல்லை, அலறுதலும் இல்லை. வருத்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கே, யார் என்னை விடுவிப்பாங்க? சஞ்சலமுள்ள வாழ்க்கையாக இருக்கே, யார் என்னை இதிலேருந்து கொண்டு போவாங்க? யார் இதை மாற்றி போடுவாங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு வழியை வச்சிருக்கிறார். ஏன்னா அவர்தான் வழி, அவர்தான் ஜீவன், அவர்தான் வாசல். ஆண்டவர் வசனம் சொல்கிறாரு, இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் சிலர், அவர்கள் வந்து நித்திய ஜீவனுக்கு போகிறாங்க. வழி விசாலமான வழியில் போகிறவங்க கேட்டுக்கு போகிறாங்க, அதாவது கெட்டு போகிறாங்கன்னா. இடுக்கமான வழி அப்படின்னா குறுகிய பாதை. அந்த குறுகிய பாதை வழியாக வந்து ஜீவனுக்கு வந்துடுறாங்களாம். அந்த குறுகிய பாதை கடினமுள்ள பாதை, சரிங்களா? ஆனால் வழி பெருசாக உள்ள ஒரு பாதை வந்து அது வந்து கேட்டுக்கு, அதாவது கெட்டு போவதற்கு உண்டான ஒரு வழி. இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீங்கள் அந்த கெட்டு போகிற வழிக்கு நீங்கள் போகாதீங்க, இடுக்கமான வாச வழியாக இருக்கக்கூடிய என்னுடைய நித்திய வழிக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறார். அடுத்து வாசிக்கிறோம், முந்தினவைகள் ஒளிந்து போயினா என்று விளிம்பினது. முந்தினவைகள்னால் என்ன? கண்ணீர், துக்கம், வருத்தம், பாரம், மரணம், இது எல்லாமே வந்து ஒளிஞ்சு போயிடும். எல்லாமே வந்து ஒரு நேரத்தில் அது வந்து புதிதாயிரும். ஏன்னா ஒளிஞ்சு போயிடும். தற்காலிகமான இந்த வாழ்க்கையில் இதை கடந்து போகாத மனுஷனே கிடையாது. அநேகர் வியாதியின் மத்தியில் கடந்து போகிறாங்க. ஏன் ஹாஸ்பிட்டல்லையே கிடக்கக்கூடிய
மருத்துவத்துக்கு செலவழிச்சுக்கூடிய மக்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்புறம் வேலை செய்கிற இடத்துல ஒரு ப்ரெஷர், அதுலேயே மூழ்கி இருக்கக்கூடிய மக்கள்லாம் இருக்கிறாங்க. கணவர் மனைவியை கேர் பண்ணுறதில்ல, மனைவி கணவரை கேர் பண்ணுறதில்ல, 2 பேருமே சேர்ந்து பிள்ளைகளை கவனிக்கிறதில்ல, 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு தன்னுடைய பெற்றோர்களை வந்து கைவிடப்படும் ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கைக்கு ஒரு முடிவு என்னன்னு பார்க்கும்போது, இந்த மரணத்துக்கு அப்புறம் என்ன முடிவு? மரணம். அப்போது இந்த மரணத்துக்கு முன்னதான ஒரு வாழ்க்கை எனக்கு இருக்குதா அப்படின்னு நிச்சயமாக இருக்குது. இந்த சமூக வலைதளங்களை நான் பார்த்த ஒரு விஷயம், நரகத்தில் வந்து நான் ராஜாவாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வார்த்தை எழுதியிருந்தேன் பார்க்க. சொர்க்கத்தில் நான் அடிமையாக இருக்கிறத விட நரகத்தில் வந்து நான் ராஜாவாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வார்த்தையை நான் பார்த்தேன். யார் சொன்னால் சொர்க்கத்தில் நீங்கள் அடிமையாக இருக்க சொல்லி? நரகம் என்ன பேரடைஸ் நினச்சிட்ருக்கீங்களா? ஏதோ வந்து நரகம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் நினச்சிட்ருக்கிறீங்களா? நித்தியமாக எரிஞ்சு கொண்டு இருப்பீங்க சகோதர சகோதரிகளே. நித்தியமாக அது அழியக்கூடிய ஒரு இடம். நரகம் அப்படிங்கிறது ஏதோ வெறுமனே நம்மளை தூக்கி போட்டு எரிச்சிருவாங்க, அது கிடையாது. உங்கள் ஆத்மா எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது பரலோகத்தை பற்றி சொல்கிறத விட நரகத்தை பற்றி தான் அதிகமாக இந்த மக்களுக்கு எச்சரிக்கப்பட்டிருக்கிற விதமாக சொன்னார். உன்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்குது, உன்னுடைய இருதயம் சீர்கெட்டு போயிருக்கு, உன்னுடைய இருதயம் கெட்டு போயிருக்கு, நீ இடத்துல வரணும், இடத்துல வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் 2 கைகளையும் விரிக்கிறார். ஆனால் அந்த மக்கள் என்ன பண்ணாங்க தெரியுங்களா? ஆண்டவருடைய வார்த்தை அசட்டை பண்ணுகிற மக்களாக இருக்கிறாங்க. நான் சொர்க்கத்தில் அடிமையாக இருக்குவேன். யார் அடிமைன்னு யார் சொன்னால்? சொர்க்கத்தில் ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவர் கூட நீங்கள் நித்தியமாக சந்தோஷமாக இருப்பீங்க. அங்கே அழுக துக்கம் கண்ணீர் எதுவுமே இருக்காது. நீங்கள் ஆண்டவர் கூட சந்தோஷமாக இருப்பீங்க. அந்த வாழ்க்கையை கொடுக்க தான் ஆண்டவர் தயாராக இருக்கிறார். அது வெறுமனே முடிஞ்சு போகிற வாழ்க்கையில் ஆயிரமாய் நம்ம ஆண்டவர் கூட இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அது. அந்த வாழ்க்கையை கொடுக்கறதுக்காக தான் நீங்களும் நாங்களும் நரகத்துக்கு போகக்கூடாதுன்றதுக்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தார். இந்த வசனம் உங்களை தேற்றட்டும், இந்த வசனம் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். சத்யம் சத்யமே, சத்யம் சத்யமே.